வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜஸ்கு கிச்சன்ல இறால் குழம்பு தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இட்லி, தோசை, சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியா நல்லா இருக்கும். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, வெந்தயம், ஜீரகம் சேர்த்து பொரிய வச்சிடலாம். இது கூடவே 1 கையளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கட்டி பூண்டு பற்களை தட்டிட்டு சேர்த்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்தாலும் சரி சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் நல்லா 2 பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இந்த தக்காளி கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது தக்காளி நல்லாவே குழஞ்சிருச்சு. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சுக்கலாம். இந்த மசாலா வதங்குற நேரத்தில் நம்ம ஒரு தேங்காய் விழுதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு மிக்சி ஜாரில் 3 சீல் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா தண்ணி விட்டு விழுதாக அரைச்சி இந்த தக்காளி மசாலா கூடவே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். எப்போவுமே இறால் குழம்பு பண்ணும்போது கொஞ்சம் பூண்டு, மிளகு, ஜீரகம்லாம் அதிகமாக சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போது இது எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு. இது கூட புளி தண்ணி 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை எடுத்துகிட்டு நல்லா தண்ணி விட்டு கரைச்சி அதையும் இது கூட சேர்த்துருக்கேன். இதில் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துட்டு சுவைக்கு தகுந்த மாதிரி உப்பு, காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. எப்போவுமே இந்த இறால் குழம்பு பண்ணும்போது அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கு பிறகு தான் இறால் சேர்க்கணும். இந்த குழம்புக்கு நீங்கள் காய்கறி சேர்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா முருங்கைக்காய், வாழைக்காய் அது சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இப்போது குழம்பு நல்லாவே கொதித்து நல்லா பச்சை வாசனைலாம் போய் நல்லா திக்காக தயாராகிட்டுருக்கு. இப்போது நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இறாலையும் இது கூட சேர்த்துடலாம். நீங்கள் காய்கறி சேர்க்குறதா இருந்தால் வெங்காயம், தக்காளி வதக்கும் போதே முருங்கைக்காய், வாழைக்காயெல்லாம் நீங்கள் கட் பண்ணி போட்டு வேக வச்சுட்டு அதுக்கு பிறகு கடைசியாக இறால் சேர்க்கலாம். இப்போது இறால் சேர்த்த பிறகு கரெக்டாக 3லேருந்து 4 நிமிஷம் நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா போதும். அதுக்கு மேலே நீங்கள் கொதிக்க வைக்க வேண்டாம். ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும் சாப்பிட்றதுக்கு. இறால் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் பொறுத்து நறுக்கின கொத்தமல்லி இலைகளையும் தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்பவே டேஸ்டியான இறால் குழம்பு தயாராகிடும். இது ஒரு 1/2 மணி நேரம் பொறுத்து பார்த்திங்க அப்படின்னா குழம்பு இன்னும் கொஞ்சம் திக்காக நல்லாயிருக்கும். அந்த காரம்லாம் ஏறி இறால் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இந்த இறால் குழம்போட இட்லி, தோசை, சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.